தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருக்கிறார். இன்று நண்பகல் 12 மணியளவில் தமிழக பொறுப்பு ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசியல் களமானது மிகவும் சூடுபிடித்திருக்கிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. நேற்றைய தினம் திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் பரவிய நிலையில் இன்றைய தினம் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் இபிஎஸ். இது அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தற்போது தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் 2 பேருமே தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து நேரம் கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 11:30 மணி அளவில் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு ஆளுநரை சந்திக்க 12 மணி அளவில் நேரம் கேட்டிருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் ஆளுநரை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மை 2 நாட்களில் நிரூபிக்க வேண்டும் எனவும் அதன் பிறகாக ஆட்சி அமைக்க கடிதம் என்பது வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகியது. அதன் தொடர்ச்சியாக பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் நேற்று மாலை முதல் அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகிய நிலையில் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று காலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது எனவும் அதே போன்று திமுக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்ச்சியாக தாவேகா சார்பில் செயல்படுத்த வேண்டும் எனவும் 6 மாத காலம் தாவேகாவினுடைய செயல்பாடுகளை உற்று கவனிப்போம், அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம், அதே போன்று விரைவில் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நடைபெறுவதை திமுக விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் சார்பான நிர்வாகிகள் அதே போன்று அதிமுக நிர்வாகிகள் ஆளுநரை சந்தித்து நேரம் கேட்டிருப்பது மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 2 விஷயங்கள், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 விஷயங்களை முன்வைத்து பொறுப்பு ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கூடுதலாக ஆதரவு தேவைப்படும் நிலையில் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க அதிமுக முன்வரும் பட்சத்தில் அதற்கான கடிதத்தை பொறுப்பு ஆளுநரிடம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழகத்தில் 2வது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அழைக்க வேண்டும் என கூறி கடிதம் வழங்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த